ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் பெருசாக அவர் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை அஸ்வின் கொடுத்துருப்பாரு. ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் பேட்டிங்னு பார்க்குறப்ப அவர் 20 ரன் அடிச்சிருப்பார். 37 பந்தில் 20 ரன், 4 4 அடிச்சிருப்பார். அடுத்து நம்ம இந்தியா பவுல் போட்டப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. இத்தனைக்கும் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேலாம் விக்கெட் எடுத்தப்ப அஸ்வின் விக்கெட் எடுக்கலை. அடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா பேட் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு புறம் விக்கெட் சரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கில் அவுட் ஆன பிறகு அக்சர் பட்டேல், ஸ்ரீஹர் பரத், குல்தீப் யாதவ்னு அடுத்தடுத்து அவுட் ஆயிருப்பாங்க. அப்போ குல்தீப் யாதவ் அவுட் ஆனப்பெல்லாம் 229 தான் ஸ்கோர் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அஸ்வின் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கோரை உயர்த்தி கொண்டு போயிருப்பாரு. 255 வரைக்கும் அஸ்வின் தான் அடிச்சிருப்பாரு. கடைசி நேரத்தில் அஸ்வின் கொஞ்சம் பொறுப்பாக ஆடி இருப்பார். 61 பந்தில் 29 ரன், 2 4 1 6. அதில் அஸ்வின் அடிச்ச ஒரு 6 பார்த்துட்டு ரோஹிட்லாம் எந்திரிச்சு நின்று கை தட்டியிருப்பார், மிரண்டு போயிருப்பார். அஸ்வின் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஷாட்டை ரோஹிட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த வகையில் பவுலிங்கில் சொதப்பினாலும் பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை அஸ்வின் கொடுத்துருக்காரு. நன்றி.